சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சி.வி. சண்முகத்தின் வழக்கு முடிந்தது. 10 லட்சம் ரூபாய் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும். ஒட்டுமொத்தமாக நீதிபதி வழங்கிய இறுதி தீர்ப்பால் சி.வி. சண்முகம் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். அதாவது கடந்த சில வாரங்களாகவே சி.வி. சண்முகம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தார். அதில் செந்தில் பாலாஜி அவர்களும் சரி, அதனைத் தொடர்ந்து மற்ற மூத்த நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும் தமிழக அரசு வழங்கக்கூடிய திட்டங்களுக்கும் புகைப்படங்களுடன் அவர்களது பெயர்களை பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும், முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பெயர்களது இடம்பெற்று இருப்பதாகவும், அரசு வழங்கக்கூடிய திட்டங்களுக்கு ஸ்டாலின் பெயரும் அவரது புகைப்படங்களும் பயன்படுத்தக்கூடாது என்று வழக்கு பதிவு செய்திருந்தார். முதலில் சென்னை உயர்நீதிமன்றமானது சி.வி. சண்முகத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் திமுகவின் வழக்கறிஞர் வெல்சன் அவர்கள். தற்பொழுது நீதிமன்றமானது சி.வி. சண்முகம் அவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்த வழக்கு சரிதானா, உங்களது அரசியல் களம் என்பது மக்கள் மத்தியில்தான் இருக்க வேண்டுமே தவிர நீதிமன்றத்திற்குள் கொண்டு வரக்கூடாது, எங்களது நேரத்தை வீணாக்கக்கூடாது, முதல்வராக இருக்கக்கூடியவரது பெயரை பயன்படுத்தாமல் வேறு யாரு பெயரை பயன்படுத்த முடியும், கிளை நிர்வாகிகள் கிளை செயலாளர்களது பெயரை பயன்படுத்தினால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். ஆனால் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களது பெயரை தாராளமாக பயன்படுத்தலாம் என்றும் சி.வி. சண்முகம் அவர்களது வழக்கை தள்ளுபடி செய்வதாகவும், அவருக்கு அபராதமாக 10 லட்சம் ரூபாய் விதிக்கப்பட உள்ளதாகவும் நீதிபதி இறுதி தீர்ப்பை வெளியிட்டுள்ளது. மிகப்பெரிய அளவில் அதிமுகவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. கிட்டத்தட்ட சி.வி. சண்முகம் அவர்கள் சிறப்பான வழக்கறிஞர் என்பது நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அதிமுகவில் துடிப்பான நபர், எப்பொழுதுமே சரியாக மக்கள் மத்தியில் குரல் கொடுக்கக்கூடிய நபர் என்றாலும் கூட ஸ்டாலினுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டார். நீதிபதியின் இறுதி தீர்ப்பால் சி.வி. சண்முகம் அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததோடு 10 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளுடனும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் ஆலோசனை செய்து வருகிறார்.